வணக்கம் கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரையல் அண்ட் சக்சஸ் சேனல். ஃபைனலி நம்ம கம்பீர் நினைச்சது நடந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். நம்ம ஹர்ஷத் ராணா தான் நெக்ஸ்ட் இந்தியன் கேப்டனா வர போறாரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன வரும்? ஜோக்ஸ் அபார்ட், ஆனால் கம்பீருக்கு இது பின்னாடி ஏதாவது இருக்கா இல்லையான்னு தெரியல. நான் சும்மா ஜோக்குன்னு சொன்னேன், இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா கம்பீர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அஸ்வின் வெளில போனார், ரோஹித் சர்மா வெளில போனார், விராட் கோலியும் வெளில போயிட்டாரு. அதனால அவர் மேல ஒரு குட்டி டவுட் இருக்கு. அது இல்லாம எனக்கு பிசிசிஐ மேலேயும் ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. ஏன்னா கொஞ்ச நாள் முன்னாடி தான் நீங்க தான் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனே சொன்னீங்க. கிளார்க்கோட இன்டர்வியூல வந்துட்டு ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு, ஐ வில் பி பிளேயிங் இங்கிலாந்து நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரியஸ், அதுக்கப்புறம் தான் நான் ரிட்டையர்மெண்ட் கொடுப்பேன் யோசிப்பேன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா பாத்தீங்கன்னா சடனா ரிட்டையர்மெண்ட் எல்லாமே சடனா நடக்குது. அதுக்கான ப்ராப்பர் அவங்களுக்கான ஒரு சென்ட் ஆஃப் மாதிரி கூட இல்ல. மேபி ஓடிஐல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் சென்ட் ஆஃப் கொடுப்பாங்களா? ஆனா மத்த பிளேயர்ஸ்க்கு நடந்ததை வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு கிடைக்காதப்ப இவங்களுக்கும் கிடைக்காதுன்னு தான் தோணுது. அதை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஆன் தி ஹோல் விராட் கோலியை பத்தி ஃபுல் அனாலிசிஸ் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது, யார் அடுத்த இந்தியா கேப்டனா இருக்க போறாங்க, எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுப்போம். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ப்ரோ, இந்த வீடியோவை நம்ம செக்மெண்ட்டாக போய்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சும்மா ஃபன்னுக்கு தான் அதெல்லாம் பேசுனது. செக்மெண்ட்டில் நம்ம ப்ராப்பராக எல்லாமே ஆர்டராக போய்க்கலாம் ப்ரோ. ஃபஸ்ட்டு செக்மெண்ட், விராட் கோலி இன் டெஸ்ட் கிரிக்கெட். அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? விராட் கோலி ஆஸ் டெஸ்ட் கிரிக்கெட்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டெஸ்ட்டை வந்து ரிட்ரைவ் பண்ணது நம்ம கண்ட்ரியில் விராட்டுக்கு வந்து ஈக்குவலில் பெரிய கான்ட்ரிபியூஷன் அவருக்கு தான் நீங்கள் கொடுத்தாகணும். நம்ம டெஸ்ட் கிரிக்கெட்டை பார்க்க வச்சதில், இந்த ஜென்ரேஷனை பார்க்க வச்சதில் ஒரு முக்கியமான ரீசன் நான் விராட் சொல்லுவேன். எப்போதுமே அவர் சொல்லுவார், அவரோட ஃபேவரட் ஃபார்மேட்டும் இதுதான். ஈவன்டோ இஸ் பெஸ்ட் வந்து ஓடிஐல் தான் எப்போதுமே கொடுத்துருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து பிடிச்ச வந்து டெஸ்ட் தான் எப்போதுமே சொல்லுவார். ஈஸ் எ லெஜெண்ட் தான். சொல்ல போனால் அந்த கோட்டுன்னு அந்த வார்த்தை வந்து கண்டிப்பாக விராட்டுக்கு வந்து பிறந்தோம். கிட்டத்தட்ட நான் வந்து என்ன சொன்னேன்னா, தெண்டுல்கர் ரெக்கார்டுக்கே தப்பு கொடுக்க போறாரு, அசால்ட்டா அடிக்க மாதிரி. ஆனா ஒரு கட்டத்தில் வந்து பயங்கர ஃபார்ம்ல இருந்தார் ப்ரோ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பர்டிகுலர் பீரியட் சொல்றேன். அந்த பீரியட்ல தலைவன் வந்து வேற ரகத்துல விளையாண்டுருக்காரு. ஆக்சுவலா வந்து ஜூன் 2016ல இருந்து 2017 எண்டு வரைக்கும் அப்புறம் என்னன்னா அந்த பீரியட்ல மட்டும் ரியலி 2000 க்ளோஸ் டு 3000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அந்த 1.5 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட ஜூலை மிட் 2016 2017 வரைக்கும். அதுல வந்து அவரோட ஆவரேஜ் வந்து 75.8. அதுல வந்து 900 அடிச்சிருக்காரு. அதுல 6 டபுள் 100. அந்த பீக் ஃபார்ம்ல இருக்கும்போது முடிஞ்சிச்சுடா டெண்டுல்கர் ரெக்கார்ட்னா எல்லாருமே நினைச்சோம். பியூர் டாமினேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த நம்ம இது டைலாக்ல வர மாதிரி அண்ணாச்சி பசி அண்ணாச்சின்னு வச்சு செஞ்சுட்டாரு. பொதுவாகவே நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் கிட்ட ஒரு இது இருக்குன்னா, ஹோம் கண்டிஷன்ல நல்லா இருக்காங்க, ஃபாரின்ல போய் சச்சின், பிவிஎஸ், டிராவிட் தாண்டி யாருமே ஆடல, ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துட்டே இருக்கணும். ஆனா அந்த இடம் வந்து இவருக்கு எங்கேயுமே இருந்தது. ஈவன் இஸ் பெஸ்ட் எல்லாமே ஆஸ்திரேலியால தான் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவே சீரிஸ் தான் வந்திருக்கு. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்ச நாக்குன்னு பாத்தீங்கன்னா, கேப்டன்சி எடுத்தோன்னே தோனி கேப்டன்சி விட்டு போயிடுவார். அந்த 2014 சீரீஸ்ல கேப்டனா அவர் வருவார் மிட் ஆஃப் தி சீரீஸ்ல அட்லேட்ல. ஆக்சுவலா அட்லேட் வந்து அவருக்கு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் வெனின்னு சொல்லலாம். ஹோமை தாண்டி நிறைய ரெக்கார்ட்ஸ் அட்லேட்லாம் வச்சிருக்காரு. ஓகேவா? அந்த சீரீஸ்ல வந்து டபுள் 100 அடிப்பாரு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டபுள் 100 அடிப்பாரு, செகண்ட் இன்னிங்ஸ்ல டபுள் 100 அடிப்பாரு. ஆனா அது வந்து ஒரு லூசிங் காஸ்ட் தான், நம்ம ஜெயிக்க மாட்டோம். ஆனா அந்த 363 ரன்ஸை வந்து ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் லைன்ல போயிருப்பாரு. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நாக்ஸ்ல அது நான் சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு செஞ்சுரியன்ல ஒரு பயங்கர அட்டாக் ரபாடா, நம்ம மார்க்கல், பிலாண்டருக்கு அகைன்ஸ்டா ஒரு 153 அடிப்பாரு. ரொம்ப வேற லெவல் நாக்கு. அதுமே அதை தாண்டி அதர் மெமரபிள் நாக்ஸ்னா வந்து இங்கிலாந்துல வந்து ஒரு தடவை பிராட் அண்ட் ஆண்டர்சன் அட்டாக் வந்து சூப்பரா டேக்கிள் பண்ணி, அதுமே அந்த நான் சொன்ன அந்த பீரியட்ல தான் அந்த 18 அது ஒரு பிரைம் ஃபார்ம். அதுல அடிச்சா அதெல்லாம் ஓகேடா, இவன் தான் அடுத்ததுன்னு சொல்லிட்டு கேப்டன் இருக்கு. பட் ஸ்டில் ஆஸ் அ பிளேயரா விராட் வாஸ் சோ கமாண்டிங். கொரோனா வந்து இப்படி நாட்டே திருப்பிச்சா, கொரோனா வந்து யூனியன் திருப்பிச்சுன்னா நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் சொல்றதுல வந்து நீங்க கூட சொல்லலாம், அந்த இயரோட ஆவரேஜ்லாம் நாங்க ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் எடுத்திருக்கோம். 2021ல இருந்து டவுன்ஃபால் ஆயிடுச்சு. 2021ல 28 தான் அவரோட ஆவரேஜா இருந்துச்சு. 22ல 26.5, 23ல ஒரு 55 கிட்ட வந்தாரு. மறுபடியும் 24ல 24.5க்கு போயிடுச்சு. 25ல ஒரே டெஸ்ட்ல 11 ரன்ஸ். இதுதான் ஒரு இன்னிங்ஸ் தான், 11 ஒரு மேட்ச் தான். அதுதான் அங்க அந்த கொரோனா இப்படி நம்ம சொல்றோம், கொரோனா வச்சு இப்படி அடிச்சு விட்டுறோம்.
அப்படியே அந்த அவருமே அழிச்சு விட்டு அதுக்கப்புறம் வந்து படுத்துருச்சுன்னா சொல்லுவேன். அதனாலதான் அவர் ரீகன்சிடர் பண்ணாரோ. ஏன்னா போய் ரஞ்சி விளையாண்டாரு, அங்கேயுமே வந்து சோபிக்கல. மேபி அதெல்லாம் தான் டிஸ்டர்பிங்கா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. சரி ஓகே ப்ரோ. செகண்ட் செக்மெண்ட் என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபீல் என்னன்னா, விராட் கோலி தான் வந்து பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேப்டன் பிளஸ் பெஸ்ட்னு சொல்லலாம். அது எதனாலன்ற ரீசன் நீங்க டவுட்லாம் வேணாம் ப்ரோ. இந்தியாஸ் பெஸ்ட் டெஸ்ட் கேப்டன் விராட் கோலி தான், இதுல டவுட்டே கிடையாது. நீங்க யார் எது சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. கங்குலி, ஆமா கங்குலி வந்து he got to that habit of winning overseas. தோனி இது பண்ணாரு. ஆனா என்ன பொறுத்த ரோஹித் சர்மாலாம் எனக்கு தெரியாது ப்ரோ. என்ன பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் டெஸ்ட் கேப்டனா நான் வந்து விராட் கோலி தான் சொல்லுவேன். அந்த டீம் கல்ச்சரே அவர் தான் கொண்டு வந்தாரு. அந்த வெளில போயிட்டு சீரீஸை போய் ஜெயிக்கிறாரு, ஆஸ்திரேலியால இங்கிலாந்துல. அந்த ஜோஷ் அவர் ஃபீல்ட்ல இருந்தாலே ஒரு அக்ரஷன் இருக்கும். அந்த அக்ரஷன் நீடட். ஆக்சுவலா அந்த அக்ரஷன்ல நம்ம அந்த இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்லாம் ஜெயிச்சிருப்போம். முகமது சிராஜ்லாம் ஃபயரா இருப்பாரு. அந்த அக்ரஷன் ஈஸியா பிளேயர்ஸ்குள்ள நம்ப வைப்பாரு. டாக்டிக்கலா நிறைய இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. என்னன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்ல இஸ் ஆன் அண்ட் ஆஃப், ரெட் பால் கிரிக்கெட்ல என்ன பொறுத்தவரைக்கும் ஈஸ் தி பெஸ்ட் கேப்டன் நான் சொல்லுவேன். அதனால ஈ பிலீவ் இன் லைக் ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா பவுலர் வச்சு போலாம், டாக்டிக்கலா அந்த பிலீவ் பண்ணாரு. அதே மாதிரி அந்த இதை வந்து அக்ரஷனை கொண்டு வந்தார். சிராஜ் எல்லாம் ஒரு வளர்த்து விட்டாரு. அந்த அக்ரஷன் அங்கதான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. விக்கெட் எடுக்கிறது யாரோ தலைவன் அவ்வளவு அக்ரஷன் காரணம் திரும்பி ஒரு பயம் தான். அந்த அக்ரஷனால தான் எனக்கு வந்து அந்த டீமே அந்த ஸ்ட்ரக்சரே மாறின மாதிரி இருந்தது. we started winning. ஆக்சுவலாக நான் 2 பேர் ரவி சாஸ்திரிக்குமே ஒரு ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் இதில் கொடுப்பேன். 2 பேருனா அந்த டீமோட கல்ச்சரை மாற்றிட்டு வந்து ஓவர்சீஸில் we can go and beat South Africa in South Africa, we can go and beat Australia in Australia, not once twice. even though ரகானேக்கு அதுக்கு கான்ட்ரிபியூட் நீங்கள் கொடுக்கணும், ஈக்குவல் கிரெடிட் கொடுத்தாலுமே. பட் அந்த ஹேபிட்டை கொண்டு வந்தார் அவர் தான். இங்கிலாந்தில் போய் வின் பண்ணாரு. எனக்கு அந்த ஜோஷை வந்து கிரியேட் பண்ணாரு. எனக்கு வந்து என்னன்னா ரிட்டையர் ஆகும்போது ஓடியில் ரிட்டையர் ஆனான்னு தெரியல, டெஸ்ட்டில் ஒரு ரிட்டையர் ஆகும்போது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. எனக்கு என்ன வேற என்ன கேப்டன் இல்லை, நீங்கள் இன்னொரு கேப்டனை ட்ரெயின் பண்ணி அடுத்த क्वेश्चन ஏன் இந்த சடன் ரிட்டையர்மென்ட் விராட் கோலி கிட்ட இருந்து? அதுதான் எனக்கு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ரிட்டையர் ஆக போறேன்னு சொல்லும்போது ஒரு டாப் ஆபீஷியல்ஸ் வந்து பேச வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு வெயிட் பண்ணிருக்கோம். இப்படி 2020ல ரோஹித் அனௌன்ஸ் பண்ணனே இவரு அனௌன்ஸ் பண்ண மாதிரி ரோஹித்தோட இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். எவ்ரிவன் he was not scoring runs, but கோலி வந்து he was not scoring runs. ஆனா எல்லாருக்குமே தெரியும் பேக்கேஜ்ல இன்னும் another 2-3 years yes one fault. அது என்ன ஃபால்ட் நம்ம லேட்டர் ஆஃப்ல பார்க்க போறோம். ஆனா இயர்ஸ் சாலிடா என்ன பொறுத்த வரைக்கும் 2 years அவர் பேக்கேஜ்ல இருந்தது. ஏன்னா ஈஸி ஃபிட்டஸ்ட் பிளேயர், ஓகேவா? அவன் விளையாண்டுட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இருக்கும்போது வை சடன் ரிட்டையர்மெண்ட் எனக்கு தெரியல. அதுதான் ரொம்ப ஹர்ட்டிங்கா இருந்தது. மேபி எனக்கு என்னன்னா அவருக்கு கரெக்டான ரெஸ்பெக்ட் கொடுக்கலையோ, அந்த கேப்டன்சி ஏத்தர்லேருந்தே அவருக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா இருந்ததுன்னு எனக்கு ஒரு ஃபீல் எப்போதுமே இருந்தது. அப்புறம் ரஞ்சில வந்து அவர் போய் அவுட் ஆனார் தெரியுமா? அதெல்லாம் மேபி மைட் ஹேவ் திங்க் லைக் நம்மளோட பிரைம் பயிற்சி போல. என்னோட பெஸ்ட் ஓடிஐ நான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் நல்லா பண்ணேன். அதனால நான் வந்து வேர்ல்ட் கப் அடிக்கிறேன், இதில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். T20ல நான் வேர்ல்ட் கப் அடிச்சுட்டு நான் ரிட்டையர் ஆகிட்டேன். டெஸ்ட்டில் எனக்கு என்னன்னா விளாண்டுருக்கலாம், இன்னும் ஒரு சைக்கிள் விளாண்டு ட்ரை பண்ணி அந்த மேசியும் எடுத்துக்க ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அவர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. எனக்கு என்னன்னா ஏடிஎம்கேல வந்து ஜெயலலிதாக்கு போனதுக்கப்புறம் யாருமே இல்லையா, அந்த மாதிரி ஒரு வாய்டை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. இதில் மேபி யாராவது ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு இருக்கும்போது அது ஒரு மிகப்பெரிய இதுதான். அவர் வந்து அந்த டெஸ்ட்லலாம் அதிகம் கிரிட்டிசிசம் வாங்கினார் ஓடிஐ T20யோட. அது இல்லாமல் அந்த டாப் 4 இருக்கும்போது வில்லியம்சன் ஸ்கோர்ஸ் ரன்ஸ், ஓகேவா? ஸ்மித், ரூட். ஆக்சுவலாக இவர் 28ல அவங்களாம் எங்கேயோ இருந்தாங்க. இப்போ லிட்டரலி எவ்ரிவன் எல்லாம் கிளாஸ் தாண்டி போயிட்டாங்க. ரூட் எல்லாம் எங்கேயோ போயிட்டாரு. அந்த மாதிரி அவருக்கு ஹர்ட்டிங்காக இருந்திருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல். அதனால சரி ஓகே, ரொம்ப கிரிட்டிசிசம் பார்க்காம நம்மளே இப்போ டீசெண்டாக போனால் நீங்கள் ஏன் ரிட்டையர் ஆனீங்கன்னு இப்போ கேட்பாங்களா? அந்த ஏதாவது போயிட போது நீ ஏன்னா ரிட்டையர் ஆகல அப்படி போகாமல் இவர் மேபி அப்படி திங்க் பண்ணியிருக்கலாம். ஒரு சிலவங்களாமும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ ஹி இஸ் பிளேயிங் ஃபார் ஹிஸ் ஓன் இது ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இப்போ ரிட்டையரே ஆயிருக்கூடாது. ஏன்னா 9,000+ ரன்ல இருக்காரு. 10,000 அடிச்சு நான் ரிட்டையர் ஆகணும்னு சொல்லியிருக்கலாம். என்னன்னா ஒரு 700 அடிச்சிருந்தா 10,000, பட் இஸ் நாட் லைக் இப்போ 10,000 அடிச்சிருந்தா யூ வில் பி ஒன்லி பிளேயர் இன் திஸ் டெக்கேட். ஓடிஐ டெஸ்ட்ல ரெண்டுலயுமே 10,000 ரன்ஸ் அடிச்ச ஒரே பிளேயர் சங்கக்காராக்கு அப்புறம். அத வந்து ரெக்கார்டு விராட் கோலி அது பண்றது இந்தியாக்காக தான். ஓகே ப்ரோ, அடுத்தது என்னன்னா இந்த செக்மெண்ட் கேட்டே ஆகணும் ப்ரோ. என்னன்னா பிசிசிஐக்கும் விராட் கோலிக்கும் நடுவில் ஏதாவது பிரச்சனை போதா? கம்பீருக்கும் இதுல ஏதாவது இன்வால்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இந்த ரிட்டையர்மெண்ட்ல? அது இப்படின்னு தெரியல. மேபி இப்படி தோனி வந்தோடனே ஒரு சைக்கிளை மாத்தினாரா அந்த மாதிரி தான் இவங்களும் ட்ரை பண்றாங்க. பட் அங்க வந்து ஒரு நல்ல கேப்டன் இருந்தாரா எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. தோனின்னு மாதிரி ஒரு கேப்டன் இருந்து
அதே மாதிரி ஆல் ஆஃப் தி சடன் வந்து அதை சைக்கிளை வந்து அவர் மாத்தல. ஒரு இதுல வந்து சேவாக எடுத்துட்டு அதுக்கு மேல தவானை கொண்டு வந்தாரு, கொஞ்சம் கொஞ்சமா டிராவிட எடுத்துட்டு புஜாராவை கொண்டு வந்தது. டிரான்சிஷன் வந்து ஒரே சீரீஸ்ல நடக்கல. ஆனா இங்க வந்து எனக்கு என்ன ஒரே சீரீஸ்ல நடந்த மாதிரி இருக்கு. பிஜிடி அஸ்வினை தூக்கி போட்டாங்க. அஸ்வினுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு டெஸ்டா விளையாண்டுருக்காங்க. அடுத்த ஒரு டெஸ்ட் விளையாடுங்க இவங்களும் போறேன்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி கொஞ்சம் ஆர்டரா இருக்கு. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி இன்ட்ரோல சொன்ன மாதிரி பாட்காஸ்ட்ல வந்து ரோஹித் சர்மா என்ன சொல்லிருப்பாருன்னா இங்கிலாந்து சீரிஸ் விளையாட போறேன், அதுக்கப்புறம் ஐ வில் திங்க், அங்க எனக்கு எது செட் ஆகலாம் ஐ வில், அதுக்கு திங்க்னா சொன்னார் அப்பயுமே. அப்ப இருக்கும்போது ஒரு சடனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு மறுவாரம் வந்து நான் ரிட்டையர் ஆகுறேன், கண்டிப்பா அவருக்கு அந்த ப்ரெஷர் இருந்திருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. மேபி அவங்க வந்து ப்ரெஷர் போட்டிருப்பாங்க, அடுத்த கேப்டன் நாங்கள் தேடி போறோம், அதனால இவர் வேணாம் நீங்க என்னடா சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆயிருப்பாரு. ஆனா இவர் வந்து அவுட் ஆஃப் தான். இவங்க என்ன சொல்றாங்க, பிசிசிஐல நாங்க எதுவுமே பண்ணல, நாங்க வந்து அவர் ரீகன்சிடர் தான் பண்ண சொன்னோம். ஆனா இவர் ரீகன்சிடர் பண்ணும்போது திடீர்னு வந்து இன்னைக்கு வந்து காலைல மெயில் போட்டார், நான் ரிட்டையர் மெயில் போட்டார். பிசிசிஐ இந்தியன் கிரிக்கெட் அக்கௌண்ட் ஒஃபிஷியல் பேஜ்லேயே போட்டாங்க இது மாதிரி மெயில் போட்டிருக்காரு ரிட்டையர் ஆகுறேன்னு. அப்ப நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் எனக்கு என்னன்னா பிசிஐக்கு இன்டெரக்டா ஒரு ப்ரெஷர் இருந்துட்டு தான் இருக்கும். ஏன்னா இன்னொன்று பிசிஐயும் ஒரு பிளேயருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்களா இல்லையானா எனக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஒரு ஃபேர்வெல் மேட்ச் வச்சிருக்கணும், அதை தாண்டி அஸ்வினுமே வச்சிருக்கணும். இப்ப சரி இவங்களுக்காக ஓடிஐ இருக்குன்னு ஒரு ஆர்குமெண்ட் வரலாம், இவங்க வந்து எல்லா ஃபார்மேட்லயும் ரிட்டையர் ஆகலாம். பட் அஸ்வின் இஸ் a legend, deserves bro second most wicket taker, டாப் 10ல வராரு, ஸ்பின்னர்ஸ்ல 3rd highest wicket taker, இவ்வளவு ரெக்கார்ட் வச்சிருக்கும் போது ஈவன் கிறிஸ்லியன் ஆஸ்திரேலியால அவ்வளவு பாராடும் போது we don't அந்த நாட்டுக்காக இவ்வளவு வருஷம் விளையாண்டவங்க ஒரு ப்ராப்பரான எண்டிங் வந்து பிசிஐ கொடுத்தரே இல்லை. நான் அஸ்வின் கேஸ்னு இல்லை, இதே தான் வந்து பிவிஎஸ் லக்ஷ்மனுக்கு நடந்தது, இதே ராகுல் டிராவிடுக்கு நடந்தது, இதுக்கு தான் சௌரவ் கங்குலிக்கு நடந்தது. சௌரவ் கங்குலிக்கு நீங்க சொன்ன மாதிரி தோனி வந்து ஒரு நாள் கேப்டன் கொடுத்தாரு. ராகுல் டிராவிட் பிவிஎஸ் லக்ஷ்மன்லாம் ஒரு பிரஸ் மீட் சொல்லிட்டு போனாரு. அவர்லாம் எவ்வளவு பெரிய டெஸ்ட் பிளேயர், லெஜெண்ட் ஆஃப் தி இதுதான். அஸ்வினும் அதேதான், ஒரு ப்ராப்பர் ரிட்டையர்மெண்ட். சச்சினை தாண்டி இவங்க யாருக்குமே ரிட்டையர்மெண்ட் ஒழுங்கா இவங்க வந்து ஒரு ஃபேர்வெல் கொடுக்கலன்னு தான் உனக்கு இருக்கும். தோனி அவரே டிசைட் பண்ணிக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலாந்துல ஆண்டர்சன் ரிட்டையர்மெண்ட் போய் பாருங்க, நீங்க பார்க்கலன்னா யூடியூப்ல வீடியோ எல்லாம் இருக்கு, போய் பாருங்க. இங்கிலாந்து கிரிக்கெட் போற ஆண்டர்சனுக்கு இப்படி ஒரு ஃபேர்வெல் கொடுத்தாங்கன்னு அவரோட ஹோம் கிரவுண்ட்ல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லா பிளேயர்ஸையும் வர வச்சுட்டு ஒரு ஃபேர்வெல் அந்த மாதிரி பிராடுக்கு கொடுத்தாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல பிளேயருக்கு இருக்கும்போது எனக்கு எப்பவுமே பிசிஐ கிட்ட ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கும். அதே மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா போர்டு ஏபிடி வீலர்ஸ்க்குலாம் நல்ல ஃபேர்வெல் கொடுத்துருக்கலாம், அவங்களும் அதே தான் பண்றாங்க. இவங்க 2 பேருமே எனக்கு பண்ற ட்ரீட்மெண்ட், இப்ப நீ இதுக்காக பண்ற ஒரு பிரைம் நீ சம்பாதிக்கிற அவ்வளோ, அப்போ ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கணும்ல, ஒரு லெஜெண்ட் எல்லாருக்கும் நீ கொடுக்கலாம், ஒரு லெஜெண்டா இருக்கும்போது அவங்களுக்கான ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அவங்களோட போக சொல்லும் போதே நீ திடீர்னு போக சொல்ற மாதிரி இருக்கு. அவங்களுக்கு சரி ஓகேடா உனக்காக சரி ஓகே நீங்க இவ்வளவு பண்ணிட்டீங்க, இந்த ஒரு சீரிஸ் ஆடுங்க, உனக்கு ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுத்து அனுப்பி வைக்கிறேன். வெயிட் பண்ணலாம் ப்ரோ, நம்ம 27 வேர்ல்ட் கப் வெயிட் பண்ணலாம். கொடுக்கலன்னா அதுக்கு ஒரு வீடியோ பண்ண மாட்டாங்க, பார்ப்போம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க 2027ல வேர்ல்ட் கப் முடியறப்போ ப்ராப்பர் ஃபேர்வெல் இருக்குமா? ஜெயிச்சானுங்கன்னா கொடுப்பானுங்க, இல்ல தோத்தானுங்க அப்படியே விட்டுருவானுங்க. இன்னொரு செக்மெண்ட் என்ன பண்ணணும்னு தோணுச்சுன்னா விராட் கோலி மேல என்ன மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அந்த டெஸ்ட் கிரிக்கெட் ஃபார்மேட்ல. ஓகே இது ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட் தான். என்னன்னா அவரு எல்லாமே லெஜெண்ட் தான். ஆனா எனக்கு எப்பவுமே விராட் கோலி கிட்ட இருக்கிற ஒரே கம்ப்ளைண்ட் தான் ப்ரோ, யாராவது ஒருத்தங்க சஜஷன் சொன்னா நீங்க மைக்ல பேசுறீங்க, யாரும் என்கிட்ட நேர்ல வந்து பேச மாட்டீங்க. தோனி மட்டும் தான் நேர்ல வந்து பேசினா, நீங்க யாருமே பேசல அப்படின்னா எனக்கு என்னன்னா ஏன் பேசணும்? அவங்க தான் சொல்றாங்களே யூ லைக் உனக்கு ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு தெரியுது, அவங்க சொல்லலாம்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ வந்து லெஜெண்ட் தான், அதுல வந்து நீங்க வந்து லெஜெண்ட் தான், மாற்று கருத்தே கிடையாது. பட் உங்க மேல அவர் எல்லாரும் என்ன கருத்து வைக்கிறாங்க? ஈவன் அந்த ரஞ்சி ட்ரோஃபில அந்த பவுலர் சொல்லியிருப்பாரு, சங்குவான்னு நினைக்கிறேன் ஒரு பிளேயரு, அவர் பவுலர், அவர் சொல்லிப்பாரு ஊருக்கே தெரியும் அவர் 4th ஸ்டெப்ல போட்டா டிரைவிங் போவாரு அவுட் ஆயிடுவாருன்னு, அதெல்லாம் பண்ணா திருப்பி அவுட் ஆயிட்டாரு. புரியுதா? ஊருக்கே தெரியுது உங்களுக்கு இதான் வீக்னஸ். ஏன் அந்த வீக்னஸ் நீங்க வந்து இது பண்ணக்கூடாது? ரோஹித் சர்மா கிட்டே எனக்கு இதுதான் வந்து பிரச்சனையா இருந்து, இவர்கிட்டயும் ரோஹித் சர்மா கிட்ட அந்த புல்லு ஊருக்கே தெரியும், அந்த புல்லு அவுட் என்ன சொல்றாங்க, நான் தான் அடிக்கிறீங்க அவுட் ஆயிடுறீங்களா? அப்ப டீமுக்கு என்ன நிலைமை ஆகுது? உங்களுக்கு ஒரு வீக்னஸ் எல்லாம் தெரியுது, நான் வந்து பண்ணி தான் காட்டுவேன் அப்படின்னு இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் தி டீம்ல. எனக்குமே அந்த கேம் தான் பெருசு. பிளேயரா நீ எவ்வளவு பெரிய பிளேயரா, இதுக்கு நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சச்சின் என்னன்னா ஒரு நாள் அவருக்குமே அந்த கவர் டிரைவ் 4th ஸ்டெம்ப் வீக்னஸ் இருந்தது. 2000 எந்த இயர்னு தெரியல, ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல போய் விளையாடுவோம், ஒரு இன்னிங்ஸ்ல 248 அடிப்பாரு, ஒரு ஷாட் கூட கவர் டிரைவே இருக்காரு. ஆக்சுவலா எல்லாரும் சொல்லியிருப்பாங்க சரி ஓகே எல்லாரும் சொல்றாங்க நம்ம கேட்போம் அப்படின்னு, அவருக்குன்னா எல்லாரும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. பட் he listened. 35 வயசுல அவர் தான் கேமோட உச்சகட்ட ஸ்டார், ஓகேவா, காட் ஆஃப் கிரிக்கெட் இருக்கும்போது அந்த இன்னிங்ஸை போய் பாத்தீங்கன்னா வேகன் வீல்ல ஒரு கவர் ஷாட் இருக்காரு, எல்லாமே லெக் ஸ்ட்ரெயிட் 248 ரன்ஸ் அடிச்சாரு. அதனாலதான் சச்சின் சொல்றாரு. அதெல்லாம் இவங்க அழகா வந்து அந்த ஒரு ரெக்டிஃபை பண்ணியிருந்தாருன்னா சாலிடா அந்த ஒரு 2 or
3 இயர்ஸ் கிரிக்கெட்ல இப்ப இருந்திருப்பாரு. Just அது ஒரு சின்ன ஒரு mistake. அத பண்ணாம எனக்கு வீக்னஸ்ன்னு சொல்லி லைக் கரியரே இப்ப வந்து ரிட்டையர் ஆகிற மாதிரி அதுதான் ஹர்ட்டிங், அதுதான் மேஜர் ப்ராப்ளம். எல்லாரும் தெரியும் போய் ட்ரை பண்ணலாம். ஈவன் ரஞ்சியுமே ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த காலத்துலாம் சச்சின்லாம் ஃபார்ம் அவுட்னா போய் ரஞ்சில போய் ஃபார்ம் எடுத்துட்டு வருவாரு. தோனியே ஜார்க்கண்டுக்கு ரொம்ப வருஷம் விளையாண்டாரு. அதோட முடிஞ்சிச்சு. இவங்க கோலியோ ரோஹித் சர்மாவோ இந்த ஜென்ரேஷன் பிளேயர்ஸ் யாருமே விளையாடுறதில்ல. அதெல்லாம் மாத்தணும்னா இவங்க பிசிசிஐ மேலேயும் ஃபுல் கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாது. இவங்க கிட்டயும் அந்த சேஞ்சஸ் பண்ணிருந்தா சாலிடா அந்த சேஞ்ச் பண்ணிருந்தா இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸ் ப்ரோ. ஆனா இப்ப அவருக்கு சப்ஸ்டிட் யார் இருக்கா? அடுத்த கொஸ்டின் இதான். இப்ப அவரும் போயிட்டாரு. ரீப்ளேஸ்மெண்ட் கேப்டன் யாரா இருக்க போறாங்க? Who will be India's next test captain? இவங்க கில்ல தான் பாக்குறாங்கன்னு எல்லாரும் சொல்ற மாதிரி கில்ல தான் பாக்குறாங்கன்னு தோணுது. கில்லு தான் ஆகுவாருன்னு எனக்குமே தோணுது. ஏன்னா ஒரு யங் இது. பட் என்னன்னா கில்லு அவரே டெஸ்ட்ல பெருசா எதுவும் பண்ணல. ஆவரேஜ் அரௌண்ட் 30 தான், 30 மார்ஜின் தான் இருக்காரு. எதுவும் இல்லை. அவர் வந்து ஓவராலாவே நான் கில்லுடா நான் இந்தியாவுக்காக இத்தனை மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. எனக்கு ஞாபகம் இருக்கலாம் 2021 அந்த 4th டெஸ்டா பண்ட் அடிச்சல இவர் ஓப்பனிங் ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாரு. அதுதான் எனக்கு வின்னிங் காஸ்ட்ல அவர் விளையாண்ட சூப்பர் இன்னிங்ஸ்னு எனக்கு ஞாபகம். அதை தாண்டி அவர் என்னைக்குமே எனக்கு வின்னிங் காஸ்ட்ல ஈவன் இன் ஒயிட் பால்ல கூட எனக்கு ஞாபகம் இல்லை. IPL ஆடி இருக்காரு. ஆனா எனக்கு இந்தியாவுக்காக ஆடணும் இல்லை. பட் அவர் வந்து ஒரு பொட்டன்ஷியல் கேப்டனா பாக்குறாங்க. அது வந்து எனக்கு ஒரு சாலிடான இதுன்னு கிடையாது. அப்படின்னு இருக்குல்ல. உங்களுக்கு பேக்கப் இருந்தா பரவாயில்ல. இப்படிதான் வந்து ரகானே புஜாரா எல்லாரையும் தூக்குனீங்க, அஸ்வினை தூக்குனீங்க. அவங்களாம் இருந்தா அவங்களும் மோசமா கிரிக்கெட் விளையாடவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் சரி ரகானே வேறு யூ கேன் சே வெரி லீன் பேட்ச் ஒரு கட்டல. ஆனா புஜாரா ஒரு காலத்துல 50 அடிச்சு இந்த ஆஸ்திரேலியன் சீரீஸ்ல புஜாரா இல்லாம போனதே வேஸ்ட். இப்ப நீ என்ன பண்ணீங்க? இல்ல என்ன பண்ணாரு அந்த இடத்துல? புஜாரா நங்குற மாதிரி இருப்பாரு. ஆஜுலூட்லாம் பயப்படுவார் புஜாரான்னு சொல்லுவாங்க. ஐயோ என்னால பால் அந்த ஒரு பயம், அந்த பயமே இல்லாம போச்சு. லிட்டரலா எனக்கு இங்கிலாந்து சீரீஸ்லாம் வாட்ச் ஓட்டுறான் வாய்ப்பே இல்லைன்னு மாதிரி இருக்கு. டிரான்சிஷன் தான் நம்ம சப்போர்ட் பண்ணணும்னா. பட் ஸ்டில் இந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருக்கணும். இப்போ யாருக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு தெரியல. புஜாராக்கு கில்லு ரீப்ளேஸ்மெண்ட் தான். இப்படி டிராவிடுக்கு புஜாரா ஒரு பயங்கரமான ரீப்ளேஸ்மெண்ட். அது மாதிரி புஜாரா கில்லு வந்து அப்படியே தக்க திமிதான ஆடிட்டு போயிடுறாரு. அது ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் சாய் சுதர்சன் ஓப்பனிங் அனுப்புறீங்க. ஒரு பிரைட் தான் அவர் நல்ல பிளேயர் தான். பட் ஸ்டில் இங்கிலாந்து மாதிரி ஒரு டஃப் கண்டிஷன்ல போய் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க அவருக்கு இப்போ இருக்கும். ஹி ஹஸ் டு பி இன் தி டீம். இப்போ நீங்க ஒரு நல்ல கேப்டன் பண்ணா அட்லீஸ்ட் டீம் டக்கட்டபி தான் ஆட போறதுன்னு தெரிஞ்சிச்சு. கோலி ரிட்டையர் ஆகும்போதே பண்டோ அப்பையிலேருந்தே பண்ட் கம்பேர் பண்ணும்போது பண்ட் எவ்வளவு பெரிய நல்ல பிளேயர் தான் என்ன பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்ல நிறைய வின்னிங் மேட்சஸ் நிறைய இன்னிங்ஸ் அவர் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. அப்ப கோலி ஆக்சுவலா ஒரு டாக்ஸ் என்னன்னா கோலி அப்பயே சொன்னார் பண்ட கேப்டனா போடுங்க, ஐ வில் பி தேர் இன் தி டீம் ட்ரெயின் பண்றதுக்கு யூஸ். இப்ப யார் ட்ரெயின் பண்ணுவா? யாருமே இல்ல. ஜட்டு பும்ரா 3 பேர் தான் இருக்காங்க. பும்ராவும் நல்ல பொட்டன்ஷியல் தான். ஆனா என்னைக்குமே பிசிஏ வந்து பவுலர்ஸ் நம்பவே மாட்டாங்க. அஸ்வினி கேப்டன்சி தராது அதான் ரீசன் நான் ஃபீல் பண்ணுவேன். ஒரு மாதிரி டெஸ்ட் டீம் அவ்வளவுதான் ஸ்வாகா தான் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. என்னால சுத்தமா நம்பிக்கையே இல்லை டெஸ்ட் டீம் மேல. யாருமே ஒரு பேக்கப் யாரு கோலிக்கு பேக்கப்? இப்ப கோலிக்கு பதிலா யார் விளையாட போறா? யாருமே தெரியல. யார் பிளேயர் இருக்கா? பிளேயர் இல்ல. கோலிக்கான எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் யார் இருப்பாங்க நீங்களே சொல்லுங்க. யாருமே இல்ல. பாப்போம் இந்த டெஸ்ட் இதுல என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போம். ஃபைனல் டாக்ஸ் அபவுட் விராட் கோலி ஏதாவது சொல்லணும்னா நீங்க சொல்லலாம். பட் ஸ்டில் இந்தியா வில் டெஃபினெட்லி மிஸ் விராட் கோலி அண்ட் டெஸ்ட் கிரிக்கெட் ஆன் தி வேர்ல்ட் விராட் கோலி. ஏன்னா இஸ் தி பர்சன் டெஸ்ட் கிரிக்கெட்டை திருப்பி பார்க்க வச்சது. ஓகே, இதை பற்றி உங்களோட கருத்தை கூட கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணலாம். நாங்கள் ஏதாவது தப்பான பாயிண்ட் சொல்லியிருந்தா கூட நீங்கள் அதை கீழே மென்ஷன் பண்ணலாம். நான் கண்டிப்பாக எல்லாரோட கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணுவோம். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். பாய்.